ஹே கைஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வீடியோ எதை பற்றினா, இன்றைக்கி என்ன டின்னர் ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் விலாகாக எடுத்திருக்கேன். அது லாங் வீடியோவாகவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்கள் அதை பார்க்கலீன்னா போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு கிரேவி நார்த் இந்தியன் ஸ்டைலில், அதுக்கப்புறம் பட்டர் ஃபுல்கா தான் பண்ணியிருந்தோம். நீங்கள் இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த சப்பாத்தி ரொட்டிலாம் பண்ணும்போது மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் பன்னீர் மஷ்ரூம் கிரேவி அந்த மாதிரி தான் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு இந்த பொட்டேட்டோ, அதுக்கப்புறமா காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த மாதிரி தான் நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணுவோன்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் தாங்க இந்த மாதிரிலாம் டின்னர் ரெசிபிலாம் நாங்கள் எதாவது ஸ்பெஷலாக ரெடி பண்ணுவோம். மோஸ்ட்லி என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சாம்பார் வச்சோன்னா காலையில் இட்லி சாம்பார், மதியானம் சாப்பாட்டுக்கு சாம்பார், நைட்டுக்கு தோசைக்கு சாம்பார் அப்படியே வச்சுட்டு எப்படி முடியுமோ மேனேஜ் பண்ணிடுவோம். என்னைக்காவது ஒரு நாள் நமக்கே கிரேவிங்காக இருக்கும்ல, ஸோ ஆர்டர் பண்ணுறதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறதுக்காகவே மோஸ்ட்லி இந்த மாதிரி ஏதாவது டின்னர் யோசித்து செஞ்சோன்னா நமக்கு ஜாலியாக இருக்கும், எதாவது படம் பார்த்துனே சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி டின்னர் ரெடி பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட்டுக்கு எப்பவும் போல் நானே சாப்பிடாமல் இந்த வாட்டி யாரையாவது எக்ஸ்ட்ராவாக கூப்பிடணும்னு சொல்லிட்டு விக்கியை தான் எனக்கு டேஸ்ட்டு கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேங்க. அது என்னென்னு நான் லாங் வீடியோவில் சொல்லியிருக்கேன் கடைசியில். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு ஜம்முன்னு இருங்க. பாய்.